இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடரலாம் என உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். ஒருபுறம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கும் சூழல்ல தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தொடரலாம் என்ற அனுமதி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை அதிகரித்திருக்கிறதா சார்? கோகுல் இந்திரா தன்னை மதிக்கவில்லை என்று அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் கூட்டத்தில் பேசியது, ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் இந்த விவசாயிகள் நடத்திய மாநாட்டில் போடவில்லை என்று செங்கோட்டையன் சொல்லியது, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இதன் பின்னாடி பாஜக இல்லைன்னு நானும் நினைச்சேன். அதிமுக தொண்டர்கள் பலர் நினைத்தார்கள், அதுதான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த தேர்தல் ஆணையம் மீண்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தேர்தல் கமிஷன் மீண்டும் விசாரிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி பாஜக களம் கட்டி கொண்டு இறங்கும் நினைக்கிறேன். காரணம், ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ எடுத்து விளையாடி கையை சுட்டுக்குச்சு, கட்சியை அசிங்கப்படுத்திக்குச்சு பாஜக. மீண்டும் அந்த தவறை பாஜக செய்யாது என்று நினைத்திருந்த வேளையில் இப்போ போய் திரும்பவும் தேர்தல் கமிஷன் மூலமாக பாஜக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த முறை செங்கோட்டையன், போன முறை ஓபிஎஸ், அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப என்னன்னா, இப்போ கட்சியில் இல்லாதவர் வழக்கு போட்டதற்கே தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம்னு ஹைகோர்ட் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அதன்படி இப்ப தேர்தல் கமிஷன் விசாரிக்கிறது. இப்போ கட்சியில் இருந்து கொண்டே செங்கோட்டையன் கிட்ட இருந்து ஒரு புகாரை வாங்கலாம் பாஜக, ஒரு அழுத்தம் கொடுத்து. அந்த புகாரை வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கலாம். அதாவது 2026 நடக்க போகிற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இரட்டை இலை சின்னத்துடன் தேர்தலை சந்திக்குமா, இல்ல இரட்டை இலை சின்னம் அல்லாத சின்னத்தில் தேர்தலை சந்திக்குமா என்ற குழப்பம் இந்த அதிமுக கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படி அதிமுகவை நீங்கள் துரத்தி பாஜக அடிக்கிற நிலைமைக்கு வந்தால் அது பாஜகவுக்கு தான் இன்னும் சிக்கலை உருவாக்கும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் இந்த பாஜகவுடைய சதிராட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வலையில் சிக்குவர்களுக்கு நெருக்கடி வரும், அவ்வளவுதான். சார், அதிமுகவோட அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும்? இப்போ தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கும் பட்சத்துல மீண்டும் புது வேகம் எடுத்திருக்கு இந்த வழக்கு. எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரங்கள்லாம் இருக்குமா? அவர் பொதுச் செயலாளரா தொடர முடியுமா? ரெண்டு வாய்ப்பு தான். ஒண்ணு, பாஜக அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடியை பொதுச் செயலாளர் தொடரலாம், சின்னம் கட்சிக்கு கிடைக்கும். இல்ல இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாலும் நான் பணிய மாட்டேன் எடப்பாடி முரண்டு பிடித்தால் அவருக்கு சிக்கல் அதிகமாகும். இப்போ ஏற்கனவே டிடிவி தினகரன் டெல்லி போயிட்டு வந்தபோது ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில பல ரகசிய தகவல் அடங்கி இருக்கிறது. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்க போகுதுங்கிறாரு. இப்ப அப்படி பார்த்தா பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொதுச் செயலாளர் எடப்பாடியை எலிமினேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை செங்கோட்டையனை உட்கார வைக்கலான்னு ஒரு தேரி போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. பட் எடப்பாடி எப்படி இது அணுக போகிறார், தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி இந்த பாஜகவின் தாக்குதலை துணிந்து எதிர்த்தால் அதுல எடப்பாடிக்கு அதிக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, அவர் நான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, நாடாளுமன்றத்திலும் இல்லை, சட்டமன்ற தேர்தலும் இல்லைன்னு சொன்னதற்காக பாஜக இப்படி பழி வாங்குகிறது அப்படின்னு துணிச்சலா நின்னார்னா எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஸ்கோர் கிடைக்கும். ஆனா எடப்பாடி ஏன்னா எடப்பாடி சுத்தி பின்னப்பட்டிருக்கிற வலைகள், அந்த ரைடுகள், அவர் உறவினர்களுடன் நடத்திய இடி ரைடு, இதெல்லாம் மாதிரியான நெருக்கடி தரும் தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.